ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம ஒரு ஸ்நாக் வீடியோ மாதிரி சில்லி கோபி மசாலா, ஓகே, அது நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு காலிஃப்ளவர் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இது ஒரு பூ அளவுக்கு வெந்நீர்லலாம் போட்டு எல்லாம் இந்த பூச்சி ஏதாவது இருக்குன்னு எல்லாம் பார்த்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கு. தேவையான அளவு சால்ட்டு, இது ஒரு கப் மைதா, அதாவது 100 கிராம்ஸு, இது 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ், கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அண்டு 1.5 ஸ்பூன் போல் பெப்பர் பவுடர். பூண்டு நிறையா எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு நல்லா சின்னதாக நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கு. அப்புறம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக அரிஞ்சு வச்சுருக்கு. அப்புறம் ஒரு கேப்சிகம் நல்லா இந்த மாதிரி க்யூபாக அரிஞ்சு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரையிங் அண்டு நெக்ஸ்ட்டு நம்ம சில்லி கோபி மசாலா பண்ணலாம் எப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த காலிஃப்ளவர் கொட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த 100 கிராம்ஸ் அளவிற்கு மைதா போட்டுருங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. கரிச்சிடாமல் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடரும் மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பண்ண அந்த எல்லா மாவு எல்லாத்தையும் கொட்டினது எல்லாம் கொஞ்சமாக லேசாக தண்ணி விட்டு பிசைச்சி வச்சுருக்கோம். இது வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் போல் ஊறணும், அவ்வளோதான். ஓகே, 20 மினிட்ஸ் மேலே ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஹாட்டான ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு போகிறோம். அதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். ஓகே, இப்போது இந்த மாதிரி நம்ம வந்துட்டு காலிஃப்ளவர் பொரித்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம சில்லி கோபி அந்த மசாலா பண்ணுறப்ப இதை நம்ம போட்டு பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு வானலில் 3 ஸ்பூன் ஆயில் ரெடியாக ஊற்றி வச்சுருக்கோம். காஞ்சோடனே எண்ணெய் காஞ்சோடனே இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு 2 க்ரீன் சில்லிஸு ஸ்லிட்ஸாக அரிஞ்சு வச்சுருக்கு, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா க்யூபாக எவ்வளோ பெருசாக அரிஞ்சு முடியுமோ அந்த மாதிரி அரிஞ்சு நல்லா வதக்கிக்கோங்க, சாட்டே பண்ணிக்கோங்க. பட்டர் இருந்தால் பட்டர் கூட போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு டொமேட்டோ சாஸ் 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு இருக்குல்ல, அதை ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் நம்ம கோபி பிரட்டுறதுக்கும் வச்சுருந்தோம். இப்போ நம்ம இந்த மசாலா பண்ணுறதுக்கும் நம்ம இதை வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு. ஆல்ரெடி நம்ம வந்துட்டு காலிஃப்ளவர்லேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். இது கொஞ்சம் மைல்டாக போட்டுக்கோங்க. அண்டு 1/2 glass ஆஃப் வாட்டர். ரொம்ப நிறையா வேணாம், கொஞ்சம் திக்னஸ் ஆகிறதுக்கு நம்ம அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து தண்ணியில் வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ கார்ன்ஃப்ளவரை நம்ம தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஊற்ற போகிறோம். அப்போ தான் வந்துட்டு இந்த மசாலா கொஞ்சம் திக்னஸ் ஆகும். ஃபைனலாக நம்ம வந்துட்டு வறுத்து வச்சுருந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் ஓகே, லிட்டு போட்டு 2 மினிட்ஸ் தான் எக்ஸாக்டாக ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம், ரப்பர் மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போது ரெடி ஆகிடுச்சு. சில்லி கோபி மசாலா சூடாக ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். And this credit goes to my sister, her video. Okay, thank you so much. Bye bye, take care, bye.